ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் திருவாரூர் ஊரிலிருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரளம் என்ற ஊரில் திருவாரூர் மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள இத்தலத்தில் சுவாமியினுடைய பெயர் சுயம்புநாத சுவாமி, அம்பாளினுடைய பெயர் பவானி அம்பாள். இந்த ஆலயமானது தர்மபுரம் ஆதீனத்துக்கு உட்பட்ட கோவிலாகும். இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், இங்கே சகஸ்ரலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷம். பௌர்ணமி அன்று கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போ மேலும் சில அரிய தகவல்களை கோவிலினுடைய குருக்கள் ஐயா அவர்கள் வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அம்பாள் சன்னதி, அம்பாள் பவானி அம்பாள். இது 1000 கண்ணுடைய சகஸ்ரலிங்கம். இந்த கோவிலினுடைய அரிய தகவல்கள் மேலும் சிலவற்றை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கணும். எல்லாம் அல்ல நமது பேரளம் கிராமத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய பவானி அம்மன் சமேத சண்முநாத பெருமானுடைய திருவருளையும் நமது தர்மயாதீன குருமகா சன்னிதானத்தினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம். இந்த ஆலயமானது கார்தனாரஷ முனிவருக்கு சுவாமி சுயம்பமூர்த்தியாக காட்சியை கொடுத்த ஸ்தலம் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து இங்கே சுயம்பமூர்த்தியாக காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல கார்தனாரஷ முனிவர் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை வச்சு பூஜை பண்ணி தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணும் பொழுது சுவாமி அவருக்கு சிந்தையில போய் அனுகிரகம் பண்ணுறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கண்களுக்கு எத்தனை திருநாமங்கள் தெரிகிறதோ அத்தனை திருநாமத்தையும் சொல்லி இங்கே வழிபாடு பண்ண அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்றார் கார்தனாரஷ முனிவருக்கு சிந்தையில போய். அப்போ அவர் சிந்தையில போய் சொல்லும்போது முடித்த உடனே அவர் கண்களுக்கு சுவாமியுடைய திருநாமம் எல்லாம் தெரியலாம். அவர் கண்ணுக்கு எத்தனை திருநாமம் தெரிகிறதோ அத்தனை திருநாமத்தையும் சொல்லி இந்த இடத்துல வழிபாடு பண்றார். வழிபாடு சுவாமி நினைச்சு பூஜைகள்லாம் பண்றாரு. அந்த கிரியைகள்லாம் பண்ணும்போது
சுவாமியினுடைய அந்த ஒரு ஆத்மார்த்த சித்த பூஜையினால சுவாமி இங்க பூமியிலிருந்து சுயம்பமூர்த்தியாக லிங்கமூர்த்தியாக சுவாமி வந்து காட்சி கொடுக்குறாரு இங்க கார்தராரிஷ முனிவருக்கு. அப்ப காட்சி கொடுக்கும்போது சுவாமி என்ன சொல்றாருனாக்க, உன் கண்ணுக்கு எத்தனை திருநாமம்லாம் தெரிகிறதோ அத்தனை திருநாமத்திலையும் வழிபாடு பண்ணின, அத்தனை திருநாமத்தில் ஒரே ரூபமா நான் உனக்கு இந்த காட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்றாரு. அப்போ நீ எத்தனை திருநாமத்தில் வழிபாடு பண்ணியோ அத்தனை திருநாமத்தில் ஒரே ரூபமா நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், என்ன நினைச்சு இங்க வரவா எல்லாருக்கும் முறத்துல விபூதியை போட்டு என் திருநாமத்தை எழுதி திருசதி சகசிரநாம அர்ச்சனைகள் பூஜைகள்லாம் பண்ணி அபிஷேகங்கள்லாம் செய்து அந்த விபூதியை 48 நாள் அவெல்லாம் சாப்பிட்டு வந்தா இங்க வியாதி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்றாரு. அப்போ சுவாமி இன்னொன்னு சொல்றாரு, என்ன நினைச்சு இங்க யாரெல்லாம் பூஜை பண்ணி அபிஷேகங்கள் பூஜைகள் என்ன தரிசனம் பண்ணாலும் சரி, ஒரு விளக்கு போட்டாலும் சரி, ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, ஒரு பூ வாங்கி சாப்பிட்டாலும் சரி, என் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுவாமி சிவாலயத்தை தரிசனம் பண்ண பலன் நான் இங்க அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். அதே மாதிரி இங்க வந்து எல்லாராலையும் வந்துட முடியாது. சாதாரணமா சிவாலயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எளிதில் நம்ம போய் சுவாமி அந்த சாமி தரிசனம் பண்ண முடியாது. எந்த சிவாலயமா இருந்தாலும் சரி அந்த ஊர்லயே இருக்கும், அந்த சுவாமி கூட தரிசனம் பண்ண முடியாது. ஆனா இந்த சிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயின் ரோட்லேயே இருக்கு, 1000 வாட்டி இந்த சைடு போயிட்டு வரலாம். ஆனால் சுவாமி அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் ஆர்ச்சுக்குள்ள வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சுவாமி சுயம்நாத சுவாமி. அதே மாதிரி அதான் சொன்ன மாதிரி அமர்ந்தாலே அமர்ந்தாள் வணங்கிங்கிறது சுவாமியினுடைய தேவார திருவாசகங்கள் வாக்கு. ஆனால் அதே மாதிரி சுயம்நாத சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சா மட்டும்தான் இந்த ஆர்ச்சுக்குள்ளேயே வர முடியும். அவர் நினைக்கல அப்படின்னா அவரை வந்து இன்னைக்கு இந்த ஆசாமி இங்கே வந்து தரிசனம் பண்ணணும் அவர் நினைச்சா மட்டும்தான் இங்கே உள்ள வர முடியும். எல்லாராலையும் இந்த கோயிலுக்கு வந்துட முடியாது. அதே மாதிரி ராமருடைய தகப்பனாருக்கு இங்கே சிரார்த்தம் பண்ணி தான் சுவாமி இங்கே முக்தியை கொடுக்குறாரு. சிரார்த்தம் பண்ணி நேராக தான் வந்து இங்கே முக்தியை வாங்கிட்டு போற ராமருடைய தகப்பன தசரத மகாராஜா. அது ஒரு தனி சிரார்த்தம் பண்ணி நேராக தான் வந்து இங்கே முக்தியை நேராக தான் வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நேராக வந்து தான் இங்கே முக்தியை கொடுக்குறாரு சுவாமி. அது ஒரு தனி விசேஷம். அம்பாள் பேரு பவானின்னு பேரு. எந்த வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா சிவாலயத்துல எந்த அம்பாள் பேரு பவானின்னு கிடையாது. நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ லலிதா சகஸ்ரநாமத்தில் பவானி நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி உண்டு. அந்த பவானி அப்படின்னா வியாதியை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவள், தைரியத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடியவள் பவானின்னு பேரு. அப்போ இந்த கஷேத்திரத்துல அம்பாளுடைய திருநாமம் பவானி. நவராத்திரியில ரொம்ப சிறப்பா அம்பாளுக்கு 10 நாள் அலங்காரங்கள், கார்த்தால அபிஷேகம், 9ஆம் நாள் சாயங்காலம் மகா சண்டியாகம் சாயங்காலம் ஆரம்பிச்சு 10ஆம் நாள் மத்தியானம் அன்னைக்கு பூர்த்தி. அதாவது 9ஆம் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பம், நவமி அன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பம், தசமி அன்னைக்கு மத்தியானம் பூர்த்தி. அதாவது 9ஆம் நாள் நவமி, 10ஆம் நாள் தசமி. இந்த தசமி திதி அன்னைக்கு மத்தியானம் சக்தி ஹோமம் பூர்த்தி பண்ணி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஹோமங்கள்லாம் நடைபெறும் இந்த க்ஷேத்திரத்துல. அதே மாதிரி இந்த கோவில்ல உற்சவங்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் 10 நாள் பிரம்மோற்சவம், கரெக்டா 13 நாள் உற்சவம் இந்த கோவில்ல பங்குனி உத்திரத்துல. அது ஒரு தனி விசேஷம். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. இந்த ஆலயத்தை பற்றின தெரியாத பல விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. என்னுடைய உடம்பால நெஞ்சவர நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நன்றி.